ஐயா வணக்கம். நான் பசுவனத்துலேருந்து பேசுகிறேன். பசுவனம் சிவஸ்ரீ ஊசி சுவாமி ஐயாவோட சிஷியன். நான் ஐயாவோட ரொம்ப நாளாக பயணிக்கிட்டு இருக்கேன். 10-15 வருஷமாக ஐயாவோட தான் பயணிக்கிட்டு இருக்கேன். ஐயாவோட பெருமையை நம்மளால் சொல்லித்தான் தெரியணுன்றதில்லை. அனுபவபூர்வமாக வந்து நீங்கள் அனுபவப்படுத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரிய வரும். ஐயாவுக்கு ஆலய பணி நடந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு பொருள் உதவி பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் நேரில் வந்து உங்களோட மனக்குறைகளை ஆதங்கத்துகளை ஐயாட்ட தெரியப்படுத்திட்டு போனீங்கன்னா ஐயா உங்களுக்காக வேண்டிக்குவார். அப்படி நிறையா விஷயங்களை நம்ம ஐயாட்ட பகிர்ந்துக்கிட்டோம்னா எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பண்ணி மாதிரி தீர்ந்துடும். ஐயாவோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப நாளாக கட்டி முடிக்க முடியாத ஆலய பணிகள்லாம் ஐயா போயிட்டு வந்தாங்கன்னாக்கா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் 20 வருஷமாக கட்டி முடிக்க முடியாத ஆலய பணிகள் கூட ஐயா போயிட்டு வந்ததுக்கப்புறம் அனுபவபூர்வமாக நடந்துருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிய கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆலயத்துக்கு ஐயா போயிட்டு வந்துருக்குறாங்க. எல்லாமே 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமாக தடைபட்டு இருந்த ஆலயம் தான். எல்லாமே ஐயா போயிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா ஆலயம் வேலை முடிஞ்சு நிவர்த்தியாகி கும்பாபிஷேகம் நடந்துடும். இதை நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்குறோம். இதே மாதிரி மக்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் எவ்வளவா இருந்தாலும் ஐயாட்ட வந்து சொன்னீங்கன்னாக்கா ஐயா உங்களுக்காக வேண்டிக்குவார். அதுக்காக அது இதுன்னு பிரச்சனையெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார். எங்கே வந்தாலும் எங்கே போனாலும் ஏதோ போக்குவரத்து செலவோடு போயிட்டு வந்து அவர் போயிட்டு வந்தார்னாலே அங்கே எந்த தடகத்த காரியங்கள் இருந்தாலும் நடக்கும்ங்கிறது அனுபவபூர்வமான உண்மை. உங்களோட பிரச்சனைகள் எதுவும் இருக்குது, மனசுக்கு ரொம்ப நாளாக தீராத இருக்குது அப்படின்னாக்க ஒரு தடவை வந்து பசுவனத்தில் ஐயாவை சந்திச்சு போங்க. அதுக்கப்புறம் நீங்களே என்ன நடக்குது என்ன ஆகணுங்கிறத அனுபவபூர்வமாக உணர்கிறீங்க. நன்றி, வணக்கம். இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்புறம் பாலை காய்ச்சிக்குவோம். என்ன பொருள் பேசணும் தெரியாமல் கேட்குறேன். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி வட்டம், திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி வட்டம் கிராமத்தில் திரு ஊசி சாமிகள் 3 ஊசி சாமிகள் பசுவனை கூட்டிட்டு அப்படியே முடிச்சுக்கலாம். வெறுவண்டியா ஓட்டமா ஓடுது. வணக்கங்க ஐயா. திண்டுக்கல் மாவட்டம் நத்த வேம்பார்பட்டியில் நமது சிவஸ்திரு ஊசி சாமிகள் அவர்கள் வந்து பாப்பம்பட்டி கோம்பை கிராமம் வேம்பார்பட்டியில் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கும் சிவனால் வந்து மனிதனாக பிறந்து சிவனால் வந்து வழிபட சொல்லி சிறந்த முறையில் வந்து மக்களுக்கான ஒரு தொண்டை செய்வதற்காக ஆண்டவன் அவரை அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த பணிகளை இந்த ஆசிரமத்திற்கு வருகை தந்து இந்த அடியார் பெருமக்களுக்கு ஆசியும் அருளையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்பல்ல எப்போது வேண்டுமானாலும் யாருக்காக வேண்டுமானாலும் அந்த ஈசன் என்பெருமான் அவர்கள் அந்த படைப்பினிலே 1982ஆம் ஆண்டு இந்த மண்ணில் பிரபஞ்சத்தில் விஜயகிருஷ்ணன் அவர்களின் சுப்புலட்சுமி அவர்களின் புதல்வனாக இந்த மண்ணில் தத்தெடுக்கப்பட்டார். அவர்கள் தத்தெடுக்கப்பட்ட காலங்கள் முதல் 20 ஆண்டு காலங்களுக்கு பிறகு இந்த இறைப்பணியை செய்வதற்கு நீண்ட ஒரு அடியார் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை இறைவன் அளித்திருக்கின்றார். அந்த பணிகளை மேலும் மேலும் வந்து செய்வதற்கு சிறப்பான முறையில் இங்கு வருகை தந்து கொண்டு இந்த அடியார் பெருமக்கள் அனைவரும் இன்றல்ல என்றும் இந்த தொண்டை சிறந்து செய்ய அனைவரும் ஒத்துழைத்து இந்த பணிகளை மேலும் மேலும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். ஆசி பெற்று எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழ்க வேண்டும். இந்த பணிகள் தொடர்ந்து சிறக்க வேண்டும். இந்த ஊசி சாமிகள் தொண்டுகள் வந்து இன்னும் பல மடங்கு உயர வேண்டும். இந்த தொண்டுகளுக்காக இங்கு அர்ப்பணிக்கப்பட்ட அனைத்து அடியார் பெருமக்களும் தொடர்ந்து இந்த தொண்டுகளை
இந்த தொண்டுகளை மேலும் மேலும் எடுத்து சொல்லி இந்த தொண்டை சிறக்க செய்ய வேண்டும் என்று ஆண்டவனின் அருளை வேண்டுகின்றோம். நன்றி. மற்ற அடியார் பெருமக்கள்கிட்டலாம் சொல்லுங்கள். இந்த தொண்டுங்கிறது பெரிய மிகப்பெரிய பாக்கியம். என்னன்னு கேட்டால், மனிதனாக பிறந்து கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டு கடவுள் அவதரிக்கப்பட்ட ஒரு நம்ம பார்த்துருப்போம். ஆலய பணி அறப்பணி, அதுக்கு ஒரு உன்னை அர்ப்பணிங்கிற மாதிரி அன்னைக்கு மனிதனாக பிறந்து இன்னைக்கு இறைவனோட சேவைகள் பண்ணுவதற்கு எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். 5 ஆண்டுகள் மௌனமாக இந்த அடியனுக்கு மௌனமாக இந்த சிறந்த பணிகளை எடுத்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு இந்த பணிகளை இதிலிருந்து மேலும் மேலும் அவர்கள் சிறந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். சிறந்து வழங்குவதற்கும் இந்த அடியார் அந்த ஆண்டவனின் அருளும் கிடைத்து கொண்டிருக்கின்றது. அனைவரும் இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும். இங்கு வருவோருக்கு மீண்டும் மீண்டும் ஆயுளையும் அருளையும் கிடைத்து மேலும் மேலும் இந்த மக்களும் இந்த கிராமத்தை சார்ந்தவர்களும் இந்த குடிலுக்கு வருபவர்களுக்கும் வளமோடும் நலமோடும் வாழ்க. எல்லாம் அந்த இறைவனின் ஊசி சாமிகள் அடியார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா ஐயாட்ட கேளுங்க ஒரு சில பணிகளை. ஐயா தொடர்ந்து வயசில் மூத்தவங்க. அவர்கிட்ட ஐயாட்ட கேளுங்க. அந்த ஐயாவோட சாமியும் புகழையும் அவர்கள் சிவாய நம்ம. ஓம் நமச்சிவாய. ஆண்டவன் எம்பெருமானே. ஆண்டவனை யாரும் நேராக பார்த்ததில்லைன்னு சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல அந்த சிவபெருமானையே நம்ம பார்க்குறோம். அந்த பாக்கியம் இங்கே நமக்கு எல்லாத்துக்குமே அதை கொடுத்து வச்சுருக்கு. மற்றவர்களுக்கும் எங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் அவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்குது. இப்படி ஒரு சிவபெருமானே எங்கேயும் போய் பார்க்க முடியலன்னு சொல்லும்போது இங்கேயே நம்மளே தேடி அவர் வந்துக்கிட்டு இருக்கார். அந்த அளவுக்கு சிவபெருமானை நம்ம நேரில் தரிசிக்கிறோம். அவருடைய வாக்குகளையும் அருளையும் நம்ம பெற இங்கே அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் அவருக்கு ஆலயமும் கட்டி மண்டபமும் கட்டி சிறப்பு வாய்ந்த இடமாக இதை அமைத்துக்கிட்டு இருக்குது. இதை மேலும் மேலும் சிறப்படைய பக்தவடிகள் அனைவரும் நாமளால் என்ற பொருளுறவுகளையும் வழங்கி ஐயனுடைய அருளை பெற்று நம் நல்ல காலத்துக்கு ஒரு வழிவகுத்து மற்றவர்களுக்கும் ஒரு வழியை காட்டி வாழ வேண்டும் என்ற அந்த எம்பெருமான் திருவள்ளியை வேண்டி எல்லாரும் சுகமாக இருக்க அவருடைய அருளை பெற வேண்டும் என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். சாமியே சரணம், பகவானே சரணம், சிவசிவா. ஓம் நமச்சிவாய. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. ஓம் சிவாய நம. சாமி, நான் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம். எனக்கு 20 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை என்று திருமணம் முடிஞ்சு நான் தவம் இருந்தேன். தவம் இருந்த காலத்தில் என் வாகனத்தை வாங்கி கட்டா உனக்கு வாரிசு உண்டுன்னு சொன்னார். அந்த வாகனத்தை வாங்கி கட்டி இன்றமும் நிற்கிது. இன்னைக்கு குறைஞ்சது 25-35 வருஷமாக தவறாமல் வாகனம் என் வீட்டில் நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பணியை நான் செய்துக்கிட்டு ஒரு கோயிலை கட்டுவோம்னு வெள்ளையங்கிரி போனோம். வெள்ளையங்கிரி போய் வரும்போது பொய்யமலையில் ஒரு லிங்கம் கிடக்கு, லிங்க உருவத்தில் அதை எடுக்கலாம் அப்படின்னாரு. அதை எடுத்து கொண்டு வச்சு கூட்டான இடத்துல வச்சு அந்த கோயிலை கட்டிட்டோம். கட்டி அதில் 20 வருஷத்தான் அந்த தொண்டை செய்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா பெரிய கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் போது கூட்டான இடத்துல வச்சு கட்டிக்கிட்டேன். அந்த கூட்டான இடத்துல இந்த கும்பாபிஷேகம் நடக்காது, இன்னும் மீன் நடந்தாலும் நடக்க விட மாட்டேன்னா கோர்ட்டு கட்டி எல்லாம் ஏறி ஹைகோர்ட் வெளில போய் திரும்ப அதே தப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திரும்ப கூட பிறந்தா அண்ணன் பையன் தான் அந்த கொடுமைகளை செய்யலாம். அப்புறம் திரும்ப நான் என்ன ஒரு சரி போய் ஐயாவை பார்ப்போம் இல்லவா. அப்போ சிவன் உடைய ஈஸ்வரர் ரூபத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னார். பார்த்தோம். சரி, நம்ம கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நம்ம அழைத்து வழிபடுவோம் அப்படின்னு சொல்லி அழைச்சி அங்கே அப்போத்தான் நாங்கள் அறியப்பட்டோம். அறியப்பட்டு இன்றைக்கு நான் பெருமைக்கு எனக்காகல, அவன் எனக்கு சுயாரிவை கொடுத்த சுயநேனவை கொடுத்த ஒரு இதனால் இன்றைக்கி 10 கோயிலுக்கு நாம் போய் நின்று அந்த கும்பாபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாமே நல்லா இருக்கட்டும். எல்லாம் அந்த இறைவன் அருள். சிவா நமச்சிவா. திருச்சி தம்பலம் அடியன் சத்தம் சிவாய நமயா. திருச்சி தம்பலம் அடியன் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம். மணப்பாறை பக்கத்தில் அறிவாங்கல ஒரு சின்ன
மணப்பாறை நகராட்சி பகுதியில் வாழ்ந்து மணப்பாறைப்பட்டிங்கிற கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன். அடியன் வந்து கிட்டத்தட்ட வயசு எனக்கு ஒரு 59 வயசு ஆகிட்டுருக்கு கடவுள். நான் தொடர்ந்து எம்பெருமான் வெள்ளியங்கிரிநாதரை இன்றல்ல நேற்றல்ல கிட்டத்தட்ட ஒரு 40 வருட காலமாக 70 முறை எனக்கு தெரிஞ்ச வரை சொல்லி 70 முறை அந்த மலை ஏறி இறைவன் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கார். அதன் பிறகு எத்தனையோ அடியார்களை சந்திச்சிருக்கோம், எத்தனையோ ஒரு மகான்களை சந்திச்சிருக்கோம். ஐயா வந்து தமிழ் திரு ஊசி சுவாமிகள் ஐயா வந்து நாங்கள் சந்திச்சது எங்கன்னா வடமதுரை என்ற புதுப்பட்டி என்ற கிராமத்தில் கல்லியடிச்சு சிதருடைய குரு பூஜையில் அடியனும் 2-3 அடியார்கள் திருச்சியிலேருந்து வந்தாங்க. அவங்கள நாங்கள் யதார்த்தமாக குருநாதர் சிலைக்கு தான் போனோம். சுவாமியே வந்து நேரடியாக சிவனா வந்து காட்சி கொடுத்தாரு. அப்போ ஐயாட்ட நாங்கள் போய் நெருங்க முடியலை, ஏன்னா அந்தளவுக்கு பழக்கம் கிடையாது. நான் சொல்கிறது ஒரு 7 ஆண்டு காலம் 7 வருடங்களுக்கு முன்பு சொல்லிக்கிறேன். அது எந்த வருடம்னு தெரியலை. அப்போ சந்திச்சுட்டு ஐயாட்ட விபூதி வாங்கிட்டு வந்தோம். அதன் பிறகு நாங்கள் இடையில ஐயா தொடர்பு போடுறதுக்கு ஐயா 3 கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு சிவதாண்ட பாறைன்னு ஒரு வேறு மலையில் ஒரு 5 வருஷம் மௌனமாக இருந்தார். அவருடைய திருவுடைய ஐயாவுடைய அமுது என்னென்னா அவருடைய குரலை கேட்கறதுக்காக ஒரு நாள் மட்டும் இன்னைக்கு பேசுகிறாரு. என்னைக்குன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு செய்தி மூலியமாக வந்த தகவல், ஐயாவுடைய டிரைவர் ஐயா மூலியமாக வந்த தகவல், சேகர் ஐயா மூலியமாக. அதன் பிறகு நாங்கள் திருச்சியிலேருந்து ஒரு வேன் எடுத்துகிட்டு அடியார்களை கூட்டிகிட்டு அன்று இரவு அதே இடத்துல போய் ஐயாவோட அந்த வெங்கல குரல் சத்தத்தை கேட்டான். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுலேருந்து தொடர்ந்து ஐயாவோட பயணிச்சுக்கிட்டு அப்படியே எங்கெங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்கன்னு ஐயாட்ட நெருங்கிறதுக்கே நான் ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் ஐயாட்ட கொஞ்சம் நான் கிட்டத்தட்ட பேசுகிற மாதிரி ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்காரு. அதன் பிறகு அடியார்கள் பெருமக்கள் எல்லாருமே வந்து நான் அடியன் மட்டும் எந்த பாக்கியத்தை அடையக்கூடாது, எல்லா அடியார்களுமே அவங்க குறைகளை நிறைவேற்றி கொடுத்து எண்ணம் போல வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அடியார்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். சிவனடியார்கள் என்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த சின்ன பணியை தொடங்கி ஐயாவோட பயணிச்சுட்டு இருக்கேன். அதே போல் எல்லா அடியார்களுக்கான அந்த பயணத்தை கிடைக்கணும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயா வந்து எப்படின்னா நிறைய இடத்துல சிவாலயங்களோ மற்ற ஆலயங்களோ கும்பாபிஷேகம் நடக்காமல் இருந்து தடைப்பட்டு இருக்கிறேன். அது நானே ஐயாவை கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 20 கோயிலுக்கு நெருக்கி 20-25 கோயிலுக்கு ஐயா அழைச்சிட்டு போயிருக்கேன். ஐயாவோட திருப்பாதம் பட்டுச்சுன்னா சீக்கிரம் விரைவில் அந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய வாய்ப்பு பகவான் கொடுத்துருக்காரு. எம்பெருமான் ஈஸ்வரனுடைய தோற்றத்தில் அவர் இருக்கார். அதனால் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்கிறேன், தவறு இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. என்ன அறிவு கட்டின வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு ஈஸ்வரனை தான் நினைக்கிறோம். அவரை வந்து ஒரு மனிதராக நினைக்கல, அவரை வந்து கடவுளாக தான் நினைக்கிறோம். அதே சுத்த குருநாதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அருமை மாமா சித்தனையா அவர்கள், செந்தில் மாமா அவர்கள், சின்னகாலசாமி ஐயா அவர்கள், குதிரகாரசாமி ஐயா அவர்கள், இந்த மாதிரி பெரும் குருநாதர்கள் இருக்காங்க. ஐயா ரங்கசாமி ஐயா அவர்கள், இந்த மாதிரி குருநாதர்கள் இருக்காங்க. அந்த குருநாதர்கள் அடியில் மற்ற குருநாதர்கள் இருக்காங்க. இங்கே கோம்பப்பட்டி கிராமத்தில் உள்ள ஐயா பேர்லாம் தெரியலை. இங்கேயும் பூசாரிகள் எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் ஐயாவை எப்பவும் ஒரு சிவனாக நினச்சி தான் கருதி வழிபாடு செய்யணும். சிவாய நம்ம திருச்சி தமிழ் நம்ம சிவன். யார் தருவார் இந்த அரியாசனம் புரி அரசூடி எனக்கும் ஒரு சரியாசனம் அன்பார். யார் தருவார் இந்த அரியாசனம் புரி அரசூடி எனக்கும் ஒரு சரியாசனம். தேர்த்தரும் நூலன்றும் கல்லாதவன் உயர்ந்த சீரும் பெரும் இடத்தில் இல்லாதவன். பேர்த்தரும் நூலன்றும் கல்லாதவன் உயர்ந்த ஏறும் பெரும் இடத்தில் இல்லாதவன். சீரும் சபையெறிந்து செல்லாதவன். சீரும் சபையெறிந்து செல்லாதவன். அங்கு தேர்ந்த பொருள் எடுத்து சொல்லாதவள் தனக்கு யார் தருவார் இந்த அரியாசனம் புவி அரசோடி எனக்கும் ஒரு சரியாசனம். கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா உன் காலிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமாம். கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா உன் காலிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமாம்.
சிறுத்தவும் இடையாட இசை வேண்டுமா சிறுத்தவும் இடையாட இசை வேண்டுமாம் உன் சிங்கார கைக்கு அபிநய வேண்டுமா நல்லா இருக்கும். இசைஞானம் எனக்கு அளித்த இனியவளே, இசைஞானம் எனக்கு அளித்த இளையவளே, மயவளே உங்கள் முடிவவளே, இசைஞானம் எனக்கு அளித்த இனியவளே, கலைஞானம் உண்டாக சிலையானவள், கலைஞானம் உண்டாக சிலையானவள், தமிழோடு அருளாஜி தந்தவளே, இசைஞானம் எனக்கு அளித்த இனியவளே, ஞான இசைஞானம் எனக்கு அளித்த இனியவளே, உமையவளே இசை தந்தவளே அம்மா, இசைஞானம் எனக்கு அளித்த இனியவளே, எனது மனதில் நிறைந்த புனித வனிதாமனையே, நினைவில் செயலில் அமர்ந்து கருண் செய்யும் தெய்வம் நீ, இசைஞானம் எனக்கு அளித்த இனியவளே, இளையவளே வீணை உடையவளே அம்மா, இசைஞானம் எனக்கு அளித்த இனியவளே. பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே எல்லையம்மா, நாடி வரும் பக்தருக்கு ஓடி வரும் காளியம்மா, மலை போல குங்குமத்தில் மறைந்தள்ளும் காளியம்மா, திருவாணிக்கரை ஓரத்திலே வீட்டிருக்கும் என் தாய் வீரமா காளியம்மா, எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா, என் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகன் வாடலாமா, எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா, என் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகன் வாடலாமா, ஆறுதலா யாரும் இல்லை ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை, ஆறுதலா யாரும் இல்லை ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை, சொந்த பந்தம் யாரும் இல்லை கூடும் ஜனம் நல்லதில்லை, உன்னையின்றி இவ்வுலகில் வல்லதொரு தெய்வம் இல்லை, உன்னை பாடும் நாளெல்லாம் திருநாள் அம்மா, அம்மா ஜெகதீஸ்வரி உந்தன் குழந்தை யமயாதரி, அம்மா ஜெகதீஸ்வரி உந்தன் குழந்தை யமயாதரி, களிமகமாயி கருமாறி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா, செல்வங்களும் நற்புகளும் வந்துவிடும் மனமதி நிம்மதியும் தேவையல்லவா, தாயே நிம்மதியும் தேவையல்லவா, அப்படி எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா, என் தாயும் நீ இருக்கே உந்தன் செல்ல மகன் பாடலாமா, பெண் சங்கு நாதமலை மங்களமணி ஓசை வெள்ளியங்கிரி முழுதும் உன்னாட்சியே, பெண் சங்கு நாதமலை மங்களமணி ஓசை வெள்ளியங்கிரி முழுதும் உன்னாட்சியே, முத்துமணி பவளம் சலங்கை போல் உணர்வை சொல்லிவிடையே, உன்னை பாடும் நாளெல்லாம் திருநாளம்மா, கோவில் வந்தேனம்மா, அம்மா ஜெகதீஸ்வரி உந்தன் குழந்தை எனையாதரி, அம்மா ஜெகதீஸ்வரி உந்தன் குழந்தை எனையாதரி, சிவனாயம் உனை போற்ற சக்தியுமையே, அவனாக்கம் உனைக்கணிந்த சக்தியுமையே, மனம் கணிந்து அருள்வாய தில்லைக்காளியே, எல்லைக்காளியே தில்லைக்காளியே, எங்களுக்கு கூறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா, என் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகன் வாடலாமா, உந்தன் செல்ல மகன் வாடலாமா, செல்ல மகன் வாடலாமா, சிவாயம்.
நிப்பாட்டு நீ அப்படியே நல்ல நிலம் இருக்குங்க எல்லாரும் நல்ல நிலங்களை நெல்லுங்க இப்படி வாங்க நல்ல நிலங்களை வாங்க போய்கிட்டே இருங்க அவர் எடுத்துக்கிட்டே இருங்க மொத்தமாக அப்படியே மொத்தமாக அப்படியே ரோடு எடுத்துங்க கோயில் நம்ம எதுக்காவது சொந்த ஆமாம் அது விட்டா நேரம் லைனே மாறி ஐயா ஏற்றுவாருங்க நம்ம வேலை வந்து விட்டு அப்படின்னு ஏற்றுங்க வாங்க சேரையா அப்படியே நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு கவரேஜ் பண்ணி எடுத்துட்டு கோயில் நல்லா எடுங்க சாமி தம்பி எல்லாம் முன்னாடி போ சாமி வரைக்கும் ஒன்றும் காணாதீங்க ஒரு 4000 போத்துக்கு எங்களுக்கு காணாது 20 வருதுல டோட்டலாக 30 இருக்குங்க விருப்பாச்சி இருக்குல்ல விருப்பாச்சியெல்லாம் செலவாச்சு விருப்பாச்சி செலவாங்க சுற்றி வரீங்களாண்ணா இல்லை எப்படி போகணும் சுற்றி வரீங்க இடம் இருக்குது முன்னாடி சரி 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 இப்படி பணம் அனுப்புகிற நம்பர் இருக்குல்ல அதெல்லாம் அதை போட்டு தள்ளி போயிருவேன் இந்த கலர் சரி பண்ணது இதாயிருச்சு ஆட்டோ படிக்கிறது போட்டா மட்டும் தான் இருந்துச்சு ஊரில் தான் இருப்பேன் ஒரு நாளைக்கு ஆமாம் ஆமாம் அவர் நம்ம தான் 2 வாரத்தை பேசணும் மேலே பேச வர முடியாது பேச ஐயா வணக்கம், நான் பசுவனத்துலேருந்து பேசுகிறேன். பசுவனம் ஊசி ஐயாவோட ஒரே நிமிஷம் வணக்கம், பசுவனத்துலேருந்து பேசுகிறேன். ஊசி ஐயாவோட 20 வருஷமாக நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயாவோட சிறப்பு திங்கக்கிழமை மௌன விரதம் இருப்பார். அந்த இதில் ஐயாவுடைய சிறப்பு நல்லாயிருக்கும். அப்படி அவர் இதுலேயே சொல்கிறத அவருடைய கைடு நம்ம இது பண்ணி போனோம்னா வாழ்க்கையில் என்ன கொஞ்சம் நல்ல கருத்துக்களை சொல்கிறாரு. அதை போகும்போது நமக்கும் கொஞ்சம் சிறப்பாகவும் இருக்குது. இங்கே நம்ம ஆலய பணி போய்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன நம்மளால் முடிஞ்சதை வந்து பாருங்கள். அது நீங்களே அது என்ன தேவைன்றதை நீங்கள் ஏற்படுத்தி நீங்கள் வந்து ஐயா வந்து சாதிச்சுட்டு
ஐயா நான் தான் ஊசி ஐயாவோட டிரைவரு. எங்கே போனாலும் தங்கள் இடையிலாமல் போயிட்டு வரோம். ஆலய பணிகள் தடைப்பட்ட ஆலய பணிகள் சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு அது கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஐயாவோட மேலும் ஒரு சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா தீர்க்க பிரம்மச்சாரி, கல்யாணம் ஆகாதவர். எத்தனையோ சாமிகள் என்னென்னமோ ஆயிருந்தாலும் இவருடைய அந்த சக்திக்காகவே பல நன்மைகள் நடந்திருக்கு, அனுபவிச்சிருக்கோம். அதனால் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் வந்து அனுபவிச்சுக்கிறோம். சிவானங்க சிவா நீங்கள் பேசுங்க, அது எதுவும் கோவம்பட்டி பஞ்சாயத்தில் இந்த பாப்பம்பட்டி கிராமத்தில் இந்த பசுவனம்னு அமைக்கப்பட்டு ஒரு சிவன் கோயில் ஆலயம் உருவாகிக்கிட்டு இருக்கு. அதனால் அவைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த சனி மூலையில் சிவன் கோயிலுக்கு அடுத்து சனி மூலையில் ஒரு கல் இல்லாத நிலம் நாட்டணும். கல்லாக தெரியவில்லை. அது பெரிய கற்பனா உருவத்தை மாற்றி ஆங்காரமும் கொடுங்கோபமும் அந்த இடத்துல நிற்கிறாரு, காட்சி கொடுத்தாரு. அவரோட நன்மை எல்லாத்துக்காக புரியும். அதனால் இந்த சிவன் கோயில் சனி மூலையில் கல்லால் நட்டது இன்னைக்கு கற்பனாக எந்திரிச்சு காட்சி அளிக்கிறாரு. அதை வந்து அந்த அருளை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்கிறோம். கணக்கு முடிஞ்ச வாய்ப்பு இல்லை. ஒரு அப்படி ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. நானும் 12 பேருக்கு